அழகாக இப்போ ஃப்ரை பண்ணிடணும். எடுத்துகிட்டு வந்துருக்கான் பாருங்க ஸ்பூனு. கரண்டி எடுத்துகிட்டு வராமல் ஸ்பூன் எடுத்து வந்துருக்கான். டேய் அதுக்குன்னு ஸ்பூனை வச்சு எப்படி முட்டையை இப்போ பரட்டி போடுவேன். நான் பார்க்குறேன் எப்படி பரட்டுறேன். எல்லாம் தரவாதான்டா, எல்லாம் டேலண்ட்டு. ஆமாம் நீ எவ்வளோ கலக்கிட்டே இருப்ப. இந்த மச்சான் இவன்டா. எவன்டா? இம்பிட்டு நேரம் நான் ஃபோட்டோ எடுத்தேன், சிரிக்கவே இல்லை. ஒரு பொண்ணு எடுத்தோன்னு இழிக்கிறான். அதெல்லாம் இயல்பு, மாற்ற முடியாது. வண்டு முருகன், ஆரம், கைப்புள்ள, ஜென், திகில் பாண்டி, ஜெயஹோப், சூனாபானா, வி, அல்லாட்டார்முகம், ஜீமின், ஸ்னேக் பாபு, சுகா, நேசமணி, ஜங்குக். ஏய் ஜீமே, எங்கே சொல்ல போலாமாடா? போலாமே. எங்கே போகலாம்? போரிங்காக இருக்குல்ல. ஆமாம் ஆமாம், நான் ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தேன் பீச்சு பார்க்கு எங்கேயாச்சும் போகலாம் அப்படின்னு. அங்கே போகிறதுக்கு நம்ம என்ன லவர்ஸா? சரி விடு, லவர்ஸ் மட்டும் அங்கே போகிறாங்க, ஃப்ரெண்ட்ஸ்லாம் போய மாட்டாங்களா என்ன? அதான் நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். பீச்சில் வைக்கிற சுடல் தாண்டா ஆசையாக இருக்குது. தெருவில் எங்கேயாச்சும் மூணு பார்த்தா வைக்கவே மாட்டேங்கிறாங்க. அங்கே தான் போய் சாப்பிட வேண்டியதாக இருக்குது. ஒரு நாள் போகணும்டா. நீ மேக்ஸிமம் வெளியே வரைய மாட்டேன், வந்தால் பொண்ணுங்களை சரி அடிப்பேன். என்னடா அப்படி டாக்டர் பாட்டம் சொல்கிறேன் என்னை பற்றி? பின்ன எனக்கு உன்னை பற்றி தெரியாதா? சரி நம்ம சைல்ட்ஹுட்லேருந்து நண்பர்கள், எனக்கு எப்படி உன்னை தெரியாமல் இருக்கும்? தெரிஞ்சாலும் அப்படி வெளியே உண்மை போட்டு உடைக்க கூடாதுல்ல. சரி வடைக்கல விடு. இல்லாட்டி படத்துக்கு போகலாமா? என்ன படத்துக்கு? இல்லைடா புது புது படம் நிறைய வந்திருக்கலாம். சொல்கிறேன் தேட்டருக்கு போகலான்னு சொன்னேன். நல்ல நல்ல படங்கள்லாம் இருக்கு. ஆமாம் ஆமாம் போகணும். வீய கூட கூட்டு போவோமா? அவன் தானே ஜாலியாக இருக்கும்ல. அவன் வந்தால் ஃபன்னாக இருக்கும். ஆரம்பிச்சிட்டான் அவன் போய் செலுத்துருவான். ஏன் அவன் வந்தா என்ன இப்போ உனக்கு என்ன பிரச்சனை ஆகுது ரெண்டு பேருக்கும்? ஏன் அவன் வந்தால் மட்டும் ஒத்துக்க மாட்டேற? நீ நான் கூப்பிட்டது ஒன்னே தான். நீ நானும் தனியாக போகலான்னு வாரான். சரி தனியாக போகலாம். உனக்கு ஒரு கிஃப்ட் வாங்கியிருக்கேன் மச்சான். இந்த பாரு, இதுதான் இவனுக்கு நான் வாங்கி கொடுத்த கிஃப்ட்டு. இவனோட ஃபோட்டோவே எனக்கு கிஃப்ட் பண்ணலான்னு ரொம்ப நாள் ஆசை இருந்துச்சு. அதனால தான் கிஃப்டெல்லாம் வாங்கிட்டேன். 2 மாதம் மேலே வாங்க 500 கொடுக்க மாட்டேன் திரும்ப. அந்த 500 வச்சு தான் இந்த கிஃப்ட்டை வாங்கி கொடுத்தேன் உனக்கு. இதெல்லாம் கேள்வி உன்னை யாரா எப்படி வாங்க சொன்னது? ஏன்டா கொடுத்த 500 திரும்ப கொடுத்தா சந்தோஷமா இருந்திருப்பேன்டா. என்ன நீ இப்படி சொல்கிற? உனக்காக ஆசை ஆசை கிஃப்ட் வாங்கியிருக்கேன். எனக்கு எந்த விதமான அப்ரிசியேஷனும் கிடையாதா? ரொம்ப நாள் முன்னாடியே இதை வாங்கி வச்சுட்டேன். இன்றைக்கி தான் நான் கொடுக்க நேரம் கிடச்சிச்சு. அதனால் அப்படியே வந்துட்டு கொடுத்துட்டேன். அப்புறம் எங்கேயாச்சும் வெளில போகலான்னு ஐடியா பண்ணோம்ல. எப்படி போய் சமாத்துது பாரு. காசு எங்கே 500 கேட்டேன். ஏன் ஃபோட்டோவே கொடுத்துருக்கேன். அது ஃபோட்டோ ஒழுங்காகவும் வரல. குறைச்சி நல்லா தான் இருக்குது. சூப்பராக இருக்குது பாருங்க கைஸ். இல்லை என்ன குறை இருக்குன்னு சொல்லுங்க. அது சூப்பராக இல்லை பார்க்குறதுக்கு. ஏன் அப்படி பேசுகிறாங்க? நான் 500 கொடுத்துருந்தா நல்லா இருந்துரும். கூட நான் வித்துடுறேன். என்ன விற்க போறியா? அப்புறம் 500 வந்துருமா? 100 ஏன் வராது? அது ஓ மூஞ்சில் அதில் இருக்குது. அதனால அது மூஞ்சி ஏன் போகாதுன்னு நான் சொல்ல வரல. ஆனால் ஏற்கனவே வாங்கியாச்சு இல்லையா? காசு கம்மியாக தான் வாங்கிப்பாங்க. பை. எவ்வளோ நேரம் டேட்டா காமிக்கிறேன் பாருங்க. நாங்கள் வெளியே போகலான்னு பார்த்தோம். ஆனால் அதுக்கு முன்னாடி பசிக்கிட்டு சமைச்சிட்டு தான் போகணும். எடு எடு எடு. இந்தா இங்கே கொடு. ஏன் கொடு. க்ளவுஸ் மேலே க்ளவுஸு அப்போ தான் சுத்தமாக இருக்கும். ஏன்டா லூஸ் ஆட்டம் பண்ணுற? இந்த கையில் இரு வரேன். இன்னைக்கு நம்ம கிம்பாப் பண்ண போகிறோம். அதெல்லாம் ரொம்ப சுத்தமாக இருக்கணும். என்ன விரிய மாட்டேங்குது? எவ்வளோ நான் கையை நீட்டி நான் வச்சுருப்பேன். இரு வரேன். இந்த காட்டுப்பேன். இந்த கிம்பாப்பில் தேவையான அளவு உப்பு முதல்ல. இதை போட்டுட்டு கலக்கி விடணும். நீ க்ளவுஸ் வேணும். அரைகுறையில் தான் நிற்கிறியா? ஆமாம் இரு காட்டு. ஓகே ஓகே உள்ள வந்துருச்சு. நீ ஸ்டவ் ஆன் பண்ணி சூடு பண்ணிட்டு இருக்கான்ல பேனா. இது நேரமாயிடும். சரி அப்போ எடுத்து கொடு. ஏதா தெளிவாக பேச மாட்டான். சோயா சாஸ்லாம் ஊற்றினா தான் சுவையாக இருக்கும். நீ ஊற்றுறியா இல்லையா? இப்போ கிளக்கிக்கிட்டு இருக்கேன்னா எவ்வளோ எண்ணெய் ஊற்றணும் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கேன். இரு. கையில் அத்தனை க்ளவுஸ் போட்டுட்டு எப்படி எனக்கு சூடு வந்துச்சான்னு தெரியும்? நானே யூடியூப் பார்த்தா சமைச்சிக்கிட்டு இருக்கேன். அதில் என்னென்னமோ சொல்கிறாங்க. ஒழுங்காகவே உட்பட்டு வராத அதை பார்த்து சமைச்சோம்னா என்ன இப்படி சொல்கிறான்? முதல்ல எண்ணெயை ஊற்றவும். எண்ணெய் சூடாகிற வரைக்கும் காத்திருக்கணுமா? எவ்வளோ நேரம்? அதை சொல்லவே இல்லை அவங்க. என்ன சொல்கிறேன்? எதுவுமே தெளிவாகவே இல்லையே. அப்படி தான் வச்சுருக்காங்க யூடியூப்ல வீடியோஸ்லாம். நான் என்ன பண்ணுறது? இதில் முட்டையை உடச்சி ஊற்றணுமா? ஓஹோ சூடானோடனே
சூடு இருக்கிற மாதிரியே தெரியல. முட்டை வர ஊத்திட்ட. ஸ்பீடு வை. இந்த வைக்கிறேன். இல்லாட்டி முட்டை நாசகதியா போயிடும். பத்தியா கிண்டுறதுக்கு கரண்டியை எடுத்து வர வாட்டி பைத்திய மாதிரி எஞ்சி போ. ஒரு வேலை ஒரு பிளஸ் எடுத்துருதா. ஃபர்ஸ்டே எடுத்துட்டு வந்து வச்சு உட்காராம எடுத்துட்டு வந்துட்டேன். இப்போ அழகா இப்போ ஃப்ரை பண்ணிடணும். எடுத்துட்டு வந்துருக்கான் பாருங்க ஸ்பூனை. கரண்டி எடுத்துட்டு வராம ஸ்பூன் எடுத்து வந்துருக்கான். எது இருக்கோ அதை வச்சு தானே பண்ண முடியும். சிக்கனும் சோறு போடும். டேய் அதுக்குன்னு ஸ்பூனை வச்சு போடுற முட்டையை இப்போ பரட்டி போடுவேன். நான் பார்க்குறேன் எப்படி பரட்டுறேன். எல்லாம் தரவாதான்டா, எல்லாம் டேலண்ட்டு. ஆமாம் நீ எவ்வளோ கலக்கிட்டே இருப்ப. இன்னும் நேரம் ஆயிடுச்சு. இரு எனக்கு மட்டும் கஷ்டமான வேலையை கொடுத்துட்டு. கஷ்டமான வேலையை உனக்கு என்ன பத்தாத மாதிரியே ஒரு ஃபீல். ஆமாம் எனக்கு தான் கருகிற வாசனைலாம் அடிக்குது. சொன்ன மாதிரி முட்டையை பரட்டி போட கஷ்டமாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது? சரி கொஞ்ச நேரம் கழித்து நம்ம பரட்டி போடுவோம். சூடு பத்தாம தான் இப்போ இருக்குது. அப்போயே சொன்னேன் கரண்டி எடுத்துகிட்டு வாடான்னு. இவன் ஒரு வேலையும் பார்க்க மாட்டான். சும்மா ஸ்டவ் பற்ற வச்சுட்டு உட்காந்துருக்கான். நான் முதல்ல சோறு கிளறேன். இப்போ கிம்பாவும் வெட்டுறேன். இந்த முட்டை ஏதாச்சும் பரட்டி போடு. சும்மா ஸ்பூனால் பரட்டா கண்டிப்பாக பரவாது. நல்ல வேலை எடுத்து கொடுத்தான். எந்திரிக்கிற வேலை மிச்சம் எனக்கு. சரி இப்போ அடுத்து என்ன பண்ணணும்? இப்படி எல்லாத்தையும் என்கிட்ட கேட்டுட்டாரு. அப்புறம் என்ன எவ்வளோதான் தெரியுது எல்லாமே. வேற எந்த வேலையும் இல்லைன்னு நினைக்கிறேன். முட்டை ஒரு ஷேப்பாகவே இல்லைடா. ரொம்ப அசிங்கமாக வந்துருக்குடா. எங்கே காமி இது பாருங்க. இது எப்படி முட்டைன்னு சொல்றது? ஒரு வேலையிலுமே நூறுபடி இல்லையா? என்ன முட்டை போட்டிருக்க? போடுறப்ப எனக்கு ஷேப்பு தெரியாது. இப்படியே இவ்வளோ நேரம் வறுத்துருக்கான் பாருங்க. எப்படி இருந்தாலும் வயிற்றுக்குள்ளே தானே போகுது. கடிச்சு தானே திங்க போகிற. எதுக்கு அழகு பார்க்குற? எப்படி இருந்தாலும் சாப்பிட தானே போகிறோம். நீ இப்படி சாப்பாட்டில் அழகு பார்ப்பேன்னு எதிர்பார்க்கல ஜேகே. என்னடா பைத்தியம், ரவுண்டாக இருந்தால் பார்க்க கொஞ்சம் அழகாக இருக்கலாடா. இப்படி இருந்தால் திங்க தோணுமாடா? சாப்பாடுனா எப்படி இருந்தாலும் சாப்பிடணும். குறவா சொல்லக்கூடாது. இது ஒரு சாக்கு கிடச்சிருச்சு உனக்கு. இதையே சொல்லிக்கிட்டு இருப்பான் எப்போ பார்த்தாலும். விழுங்க சமைக்கலன்னா சீக்கிரம் அடுத்து என்ன எவ்வளோ இருக்கோ செய். இது சாப்பிட்டு முடிச்சு நம்ம வெளியே போகலாம். எவ்வளோ நேரம் சொல்லிக்கிட்டே இருக்கேன். போ டைம் தான் கத்த மாட்டேங்குது. நம்மளாம் முன்ன மாதிரி இல்லை. என்னைக்காச்சும் மீட் பண்ணுறது தான் வருது. அப்பயும் ஒழுங்கா வரலாம். எப்படி போன்னு சொல்லிட்டேன். அப்புறம் என்ன இன்னொரு பானத்துக்கு ஃப்ரை பண்ணாதான். ஏன் இந்த முட்டை பானை என்னாச்சு? அதிலே பண்ணலாமே. ஓ அப்படின்ற புதுசு வேணாமா? இதுலேயே பண்ணிடலாமா? இம்பாப் தானே சாப்பிட போகிறோம். ஒரே டேஸ்ட் தான் வரும். நல்லா இருக்காது. ஏண்டா முட்டை தான் மேலே வைப்பியே. சரி முட்டை டேஸ்ட் மேலே வந்தாலும் நல்லா தான் இருக்கும். அதனால் போட பிரச்சனையே கிடையாது. சேர்த்தே வறுத்துட்டுமா? ஒல்லியாக இருக்குது. பிஞ்சிர வாய்ப்பு இருக்குது பார்த்துக்க. பிஞ்சிராமல் எனக்கு வறுக்க வராது. இவன் திட்ட போகிறான். கிளம்புறியா இல்லையா? நான் எப்போ சொன்ன கிளம்ப சொல்லி? எனக்கு கிளம்ப ஐடியாவே இல்லடா. வந்து தொலை. நீ டெஸ்ட் வராம பாருங்க. இருடா மச்சான் ட்ரெஸ் தேடணும். எப்படி இப்படி கூட சுத்திக்கிட்டு இருந்தா எப்படி போய் தேடுவேன்? இந்த போறேன் இரு. கிளம்பி வாடா. வெள்ளனா போனா சாயந்தரம் வீட்டுல இப்ப போனா என்ன? வீட்டுல நாய்க்குட்டி இருக்குல்ல வேமா. அதை விட்டு இப்படி வர்றது என்ன? போய் சாப்பிடலாம் இல்ல? அதுக்கெல்லாம் காசு இல்லாம தான் வீட்டுல சமைச்சு சாப்பிட்டோம். அதிகமா செலவாகுது கைஸ். இந்த மச்சான் இவன்டா. எவன்டா? அதான்டா வி வர்றானா. நீ தான் சொல்லி விட்டுருப்ப. அவனை கூப்பிட்டுருப்ப. அவன் இல்லாம நீ வரமாட்ட. அதனால தான் அவன் வராம போல. நீ சும்மா இருக்க மாட்டாய வச்சுக்கிட்டு. நம்ம 3 பேர் சேர்ந்தா ஃபண்டு தான். எப்படி இருக்கு? ஆஹா முடியலையே. அப்படியே ஜாலியாக இருக்க. அவனை கூப்பிடாத. நான் பேசுனேன் ஒரு சீன் பார்ட்டி. இந்த வீடியோ கால் அவன் தான் வரான். நீ பேசிக்கிட்டு இருக்க எப்படி? ஐயோ நீ வந்ததுல எனக்கு ஹாப்பி தான்ப்பா ஆக்சுவலி. ஓ எப்படி நடிக்கிறான் பாருங்க. இல்லை நான் அப்படி எதுவும் சொல்லலை. எனக்கு வேலை இருக்கு. நான் கிளம்பி ஆகணும். அவனுக்கு வேலை வந்துருச்சா? சரி அப்பா வந்து தடுக்க முடியாது. அவன் போய் தான் ஆகணும். ஃபார்மாலிட்டிக்கு கூட இருறான்னு சொல்லாம விட்டுட்டியாடா. பின்ன என்ன பண்றது? வேலை வந்துருச்சுட்டான். போய் தானே அவனை நிப்பாட்ட முடியும். நீ ஃபார்மாலிட்டிக்கு சும்மா சொல்லியிருக்கலாம். எப்படி இருடா மச்சான் ஏன்டா அதுக்குள்ள போற அப்படின்னு கேட்க சொல்றியா என்ன? ஏதோ ஒன்று நான் ஆசைப்பட்ட மாதிரி அவன் வராம போயிட்டான். இரு அதை அவன்கிட்ட சொல்றேன். என்ன எப்படி சொல்ற? அவன் சீன் பார்ட்டிடா. அவன் சீன் பார்ட்டி தான் ஒத்துக்கிறேன். ஆனால் அதுக்குன்ட்டு பாவமாக தான் இருந்துச்சு. ஆனால் நீ திட்டுவேன்னு சொல்லிட்டு தான் நான் சரி போயிட்டு வரட்டும்னு சொல்லிட்டேன். அப்போ நீ இப்போ என்ன ஒரு காரணமாக காமிக்கிற அப்படி தானே? அப்படி இல்லைடா. எப்போ பார்த்தாலும் ஏன்டா இந்த ஹாலே சுற்றிக்கிட்டு இருக்க? சரி விடு. அவன் வந்தான்னா நம்ம குறை சொல்லிட்டே தான் இருப்பான். காஸ்ட்லியான ரெஸ்டாரண்ட்டு கூப்பிட்டு போயிடுவான். யாரு காசு போடுறது? இங்கே சுற்றி நல்லா எக்ஸசைஸ் பண்ணலாம்டா. அப்படியா? ஆமாம் ஆமாம் சுத்து. சரி எதுக்காத்தாலும் மூஞ்சி உருன்னு வச்சுக்கிறேன். சிரிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். கேமராவில் பதிவாகலை. இப்போ ஆகும் பாரு. இம்பிட்டு நேரம் நான் ஃபோட்டோ எடுத்தா சிரிக்கவே இல்லை. ஒரு பொண்ணு எடுத்தோன்னு இழிக்கிறான். அதெல்லாம் இயல்பு, மாற்ற முடியாது. இப்போ நீ சரி பார்ப்போம். அந்த ஃபோட்டோவில் ஆக்சுவலி என்னோட நீ தான் இழிச்சிருக்க. எனக்கு எப்பவுமே சிரிச்ச மூஞ்சி தான். மூஞ்சா பாரு. என்னடா சொன்ன? நீ ஃபோட்டோ எடுக்க நான் போடா.
எப்படா நீ அப்படி சொல்லுவேன்? நீயே பாரு இந்த போட்டோவை இழிக்காம உருன்னு. நான் உன்னை எவ்வளவு கேவலமா போட்டோ எடுக்கிறேன்னு மட்டும் பாரு. இந்தா அப்ப நானும் கேவலமா இருப்பேன். நீ எந்த ஆங்கிள் எடுத்தாலும் நான் அழகா தான் இருப்பேன். நினைப்பு தான் பழப்பு கெடுக்குமா? இப்ப என்னன்ற அவ்வளவுதானா? உன்னோட நான் பெரியவன். என்னைக்காச்சும் எனக்கு மரியாதை கொடுத்துருக்கியா? வாடா போடா. அப்பதான் ஒரு பாண்டிங் இருக்கும். அப்படியா? ஆமா. எப்படி வாங்கண்ணே போங்கண்ணே கூப்பிடுறது? இல்ல அதுக்கிட்டு ஜிமின்னு மட்டும் வாச்சு கூப்பிடலாம்ல. வாடா போடா இல்லாம கூப்பிடணும். தனியா ஹாலில் கொஞ்ச நேரம் பண்ணிட்டு இருக்கேன். சும்மா டான்ஸ் ஆடிட்டு இருக்கேன். ஓ ஒரு வாட்டி நான் கூப்பிடுறா. ஏன்னா கூப்பிட மாட்டேன். 2 வயசு பெரியவனுக்குலாம் மரியாதை கிடையாது. என்னடா இப்படி சொல்ற? என் கிளாஸ் தானே படிக்கிற. வெளியே சொல்லாத 2 வயசு என்னோட கூட அப்படின்னு. ஏன் சொன்ன பெருமை தானே. அண்ணன் நினைப்பாங்க, நீ பாசமா கூப்பிட மாட்டேன்னு நினைப்பாங்க. இல்ல 2 வருஷம் ஃபெயில் ஆகி திரும்ப என் கூட படிக்கிறேன்னு நினைச்சுப்பாங்க. ஐயோ அந்த கதையெல்லாம் வர இருக்கா? ஆமா. அப்ப இனிமே நான் தான் உன் தம்பி. ஹேய் இங்க பாத்தியா நான் அப்படியே எனர்ஜெட்டிக்கா இருக்கேன். இதெல்லாம் பார்க்கணும் என் தலையெழுத்து. உட்காரு. நான் பாரு எங்க எனர்ஜெட்டிக்கா இருக்கேன். சாப்பாடு கூட என்ன அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டா அதுக்குன்ட்டு நீ. ஆமா அப்பதான் நான் எங்கேயா தெரியுவேன். நீ பெரிய பையன்றனால நீ சமைச்சு கொடு. கொஞ்ச நாளைக்கு ஊரே மாத்தலாம். இந்த வீய வேற திரும்ப கூப்பிட்டுருந்தா வண்டியை வச்சு நிக்கிற வரமாட்டானுங்க. எப்படி ஸ்டெப் நல்லா இருக்கா? போதும் வந்து உட்காரானே. வண்டி எடு போவோம். எவ்வளோ நேரம் வெயிட் பண்ண வைக்கிறானுங்க. இங்கே வண்டியை நிப்பாட்ட கூடாது. போலீஸ் பார்த்தா பிடிச்சிருவாங்க. எங்க அந்த வீ சுற்றி பார்த்துட்டீங்களா நீங்கள் 2 பேரும்? பார்த்தாச்சு. வீட்லேயே போய் ட்ராப் பண்ணிட்டு வந்தீங்களோ?